ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோடெக் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரியர் விண்டோ ஏசிங்க. ஸோ இதை ஃபுல் சர்வீஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கூப்பிட்ருந்தாங்க, கூலிங் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் கஸ்டமர் பிளேஸ் வந்திருக்கோம். இது வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ண போகிறேங்க. ஸோ ஃபில்டரோட நிலைமையை பாருங்கள், ரொம்ப சோக்காக இருக்குது. அண்ட் ஏசி பார்த்திங்கன்னா ஏசி கண்டிஷன் சூப்பராக இருக்குங்க. இது ஒரு பழைய ஏசி, ஓல்டு மாடல் விண்டோ ஏசி. ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. 17 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு ஏசி, இன்னமும் நல்ல கண்டிஷனில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி இதுக்கு அதிகமாக சர்வீஸும் பண்ணதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ காயில் எவாபரேட்டர் காயில் பாருங்கள், ஃபுல்லாக சோக்கான மாதிரி தான் இருக்குது, ஓவர் டஸ்ட்டு. அண்ட் இது வந்து ரூம் சென்சாரு. அண்ட் ஏசி பார்த்திங்கன்னா ஓரளவு ரன் ஆகிட்டு தாங்க இருக்குது, கூலிங் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்குது. நாய்ஸ் கேட்குது, சவுண்டுக்கு அதிகமாக கேட்குதுனாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போய் நேரில் பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா ப்ளோயர் வீல் வந்து ரொட்டேட் ஆகலைங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ளோயர் வீலில் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ரன் ஆச்சு. பட் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. எவாபரேட்டர் காயில் பார்த்தாவே தெரியும், ஓவர் டஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்தேன். ஆம்ஸ் எல்லாமே சஃபிஷியண்ட்டாக தான் எடுக்குது. அண்ட் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெபிளைசர்லாம் வந்து ஒயர் கொஞ்சம் கறி இருந்ததுங்க, அது எல்லாமே கரெக்ட் பண்ணோம். ஸோ ஏசியை இப்போ தான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். பேனல்லேருந்து ஏசியை ரிமூவ் பண்ணி வெளில வச்சு தான் நம்ம வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து ஃபர்தராக அதுதான் பார்க்க போகிறோங்க. இது ஒரு ஆளாக கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக தாங்க இருக்குது. பட் ஸ்ப்ளிட் ஏசி கம்பேர் பண்ணுறப்ப விண்டோ ஏசி வந்து பெஸ்ட் ஒன்றுங்க. கிட்டத்தட்ட 17 இயர்ஸ் ஆகுதுன்றாங்க, என்னால் நம்பவே முடியல. ஏசி அப்படியே இருக்குது, கண்டிஷன் அப்படியே இருக்குது. எவாபரேட்டர் காயில் எதுவுமே கை வைக்கல. ஸோ இது பாருங்கள், ஸ்டெபிளைசரில் நியூட்ரல் எரிஞ்சிருக்கு. அண்ட் பவர் ஃப்ளக்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பின்னு பர்ன் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே கஸ்டமர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஓனாக வாட்டர் வாஷ்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கவர் எல்லாத்தையும் பிரிக்கிறோம். எவாபரேட்டருக்கு மேலே உள்ள கவரு அண்ட் கண்டென்சர் சைடில் உள்ள கவர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ரீ பண்ண போகிறோம். பிசிபி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் வாஷ் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த ஏசிக்கு இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ். 17 இயர்ஸ் ஆகுதுன்றாங்க, வாட்டி வாட்டர் வாஷ் பண்ணுறோம். ஜஸ்ட்டு முன்னாடி வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வரைக்கும் வேறு எதுவும் பண்ணலை. அண்ட் இது பார்த்திங்கன்னா எவாபரேட்டர் ஃபேன் ஏர் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுற ஃபோமுங்க. வர மாதிரி கெப்பாசிட்டி வராது. ஸோ இது வந்து டாப் வியூ. பார்த்திங்கன்னா விண்டோ ஏசி இவ்வளோ தாங்க. ஒரு ஃபேன் மோட்ரு காமனாக இருக்கும். இது வந்து எவாபரேட்டர் கம் கண்டென்சர் ஃபேன் மோட்ரு. சாஃப்ட் வந்து லென்த்து சாஃப்ட்டு. ஒரு பக்கம் வந்து எவாபரேட்டராக யூஸ் ஆகும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கண்டென்சர் ஃபேனாக யூஸ் ஆகுங்க. ஸோ பெரிய ஃபேன் மோட்டராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் கம்ப்ரஸர் இருக்கும். ஸோ கம்ப்ரஸர் வந்து 36 LR. இது வந்து 1 டன்னுங்க. இது ப்ளோயர் வீலு. ஆனால் அந்த சைடு பார்த்திங்கன்னா அதே சாஃப்ட்டில் கண்டென்சர் ஃபேன் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் விண்டோ ஏசி. விண்டோ ஏசி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் அதே மாதிரி இது மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க. ஸ்ப்ளிட்டை கம்பேர் பண்ணுறப்ப மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. கேஸ் லீக்குக்கெலாம் வேலையே கிடையாது. பிகாஸ் நம்ம ஃப்ளேர் நட் ஜாயிண்ட்டு இண்டோர் அவுட்டோர் தனியாக வந்து ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரி வேலைலாம் இல்லை. எல்லாமே போத் இண்டோர் அண்ட் அவுட்டோர் ஒரே இதுலேயே இருக்குங்க, ஒரே பாக்ஸ்குள்ளேயே இருக்கும். அண்ட் இப்போ வாட்டர் வாஷ்க்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிசிபி போர்டை ரிமூவ் பண்ணியிருக்கேங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ஒயரிங் கனெக்ஷனை தனியாக எடுத்துகிட்டு பிசிபி வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரூம் சென்சாரு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா காயில் சென்சார் வரலைங்க, ரூம் சென்சார் மட்டும்தான் இருக்குது. கேரியர் பிராண்டு. இப்போ வரைக்குமே ஏசி பக்கா கண்டிஷனில் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து மோட்ருங்க, மல்டி ஸ்பீட் மோட்ரு. ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் வந்து ஒயர் கலரிங் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஸ்விங் மோட்டர் தனியாக இருக்குது. ஸ்விங் மோட்டர் கனெக்ஷனு, கம்ப்ரஸர் கனெக்ஷனு, ஃபேன் மோட்டர் கனெக்ஷன். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து பிசிபியை செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ரெடி ஆகிட்டுருங்க. அண்ட் இது ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் பக்காவாக நோட் பண்ணி வச்சுட்டு தாங்க ரிமூவ் பண்ணுறேன். வீடியோ கரெக்டாக ஷூட் பண்ணிட்டு தான் ரிமூவ் பண்ணுறேன். அதனால் வந்து நம்ம வந்து இப்போ ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணுற மாதிரி தெரியும். பட் நான் அது தெளிவாக நோட் பண்ணிட்டு தான் ரிமூவ் பண்ணுறேன். ஒவ்வொரு மாடலில் பார்த்திங்கன்னா கனெக்ட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து எதுவும் கலர் கோடிங்லாம் பார்க்க தேவையில்லை. பட் இந்த இதில் பார்த்திங்கன்னா கனெக்ட் டைப்பில் இல்லை. அதனால் வந்து நம்ம கலர் கோடிங்கை பக்காவாக நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளோயர் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரிமூவ் பண்ணுறோம். அண்ட் ஃபேன் மோட்டருக்கு பார்த்திங்கன்னா 6 MFDங்க. கம்ப்ரஸருக்கு பார்த்திங்கன்னா 50 MFD கெப்பாசிட்டர். அண்ட் பவர் சப்ளை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. கெப்பாசிட்டி கனெக்ஷன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சுங்க. ஸ்டார்டிங்காக ரன்னிங் காமன் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணோம். இதில் நோட் பண்ணலன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். ஸோ கலர் கோடிங் எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுட்டு தான் ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி நம்ம நோட் பண்ணல அப்படின்னா நம்ம திரும்ப வந்து காமன் ஸ்டார்டிங் ரன்னிங்லாம் செக் பண்ணிவிட்டு ஒயரிங் வந்து ப்ராப்பராக பண்ணணும். அதனால் வந்து தெளிவாக நோட் பண்ணிவிட்டு தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வாட்டர் வாஷ்க்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணலாம். அண்ட் ஃபேன் மோட்ரு பார்த்திங்களா, எவாபரேட்டர் ஃபேன் மோட்ரு வந்து ஃபுல்லாக பாலித்தீன் போட்டு கவர் பண்ணியிருக்கேன் வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்காக. அண்ட் ஃபஸ்ட்டு ஃபில்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க. ஃபில்டர் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே வந்து. அதனால் வந்து தேவையான கிளிப்பை மட்டும் வச்சு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பேனலும் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து சின்ன க்ரில்லு கூட டேமேஜ் ஆகலைங்க, நல்லா தான் இருக்குது.
ஸோ இவங்களுக்கு ஏசியோட யூசேஜும் கம்மியாக இருந்திருக்கு, அதனால் வந்து இவ்வளோ வருஷம் தாங்கியிருக்கு. பட் இன்னமும் விண்டோ ஏசி நிறைய இடத்துல இதே மாதிரி ஓடுற ஏசி நிறைய பார்த்துட்டு தாங்க இருக்கோம். இப்போ விண்டோ ஏசி பக்கா கண்டிஷனில் தான் இருக்குது. பட் எல்லாமே இப்போ ஸ்ப்ளிட்டுக்கு மாறியாச்சு. விண்டோ ஏசியில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா நாய்ஸ் கொஞ்சம் அதிகம் வருங்க ஸ்ப்ளிட்டை கம்பேர் பண்ணுறப்ப. ஏன்னா அவுட்டோர் யூனிட்டும் வந்து போத் உள்ளே இருக்கிறனால உங்களுக்கு நாய்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். இப்போ வந்து பிசிபியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு ஒயர் எல்லாமே வாட்டர் போடாத மாதிரி ஃபுல்லாகவே இன்சுலேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து எவாப்ரேட்டர் காயில் க்ளீன் பண்ணிட்டுருக்கோம். எவாப்ரேட்டர் காயில் பாருங்கள், சின்ன பிஞ்சு கூட இல்லைங்க. காயில் வந்து சுத்தமாக கை வைக்காமல் தான் இருக்குது. இந்நேரம் வந்து ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணியிருந்தாங்கன்னா காயில் வந்து டேமேஜ் ஆகிருக்கும், ஃபென்ஸ் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருக்கும். ஃபென்ஸில் சுத்தமாக கை வச்ச மாதிரியே தெரில. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க சர்வீஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது. ஏதாவது ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி எப்போயாவது ஒரு தடவை பண்ணியிருக்கலாம். பட் இவ்வளோ நாள் நல்லா ஓடிட்டு இருந்திருக்கு. ஏசி பக்கா கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பார்த்ததுலேருந்து இது வரைக்கும் பண்ணதே இல்லைங்க. எப்படி இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி கஸ்டமரே சொன்னாங்க. ஸோ இது வந்து கண்டென்சரு, இது வந்து கம்ப்ரஸரு. ஸோ கம்ப்ரஸர் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறதுனால நம்ம அப்படியே வாட்டர் வாஷ் பண்ணுறோம். அண்ட் கம்ப்ரஸர் டெர்மினலில் தண்ணி படாமல் இருந்தால் போதும். அதுவே பட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம கெப்பாசிட்டி கனெக்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம், அதனால் வந்து தைரியமாக பண்ணலாம். ஃபுல்லாக வாட்டர் வாஷ் முடிஞ்சு அடுத்து வந்து ட்ரை பண்ணுறதுக்காக ப்ளோயர் போட்டு க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்டரை ட்ரைன் பண்ணிட்டு அடுத்து வந்து ஃபுல்லாகவே இதை க்ளீன் பண்ணியிருக்கேன். தொடச்சிட்டு பவர் கனெக்ஷன் நம்ம தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்லோவாக போடலாங்க. ஸ்லோவாக போட்டால் கிட்டத்தட்ட 20 to 30 மினிட்ஸ்க்கு மேலே வருங்க. ஸோ அதனால் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஸ்லோவாக வேணும் அப்படின்னா வீடியோலேயே வந்து ஸ்லோ மோஷன் இருக்குது. ஸோ அதை செட் பண்ணி பார்த்திங்க. 1 by 1 எப்படி ரிமூவ் பண்ணுறேன், எப்படி அசம்பிள் பண்ணுறேங்கிறது ஸ்லோ மோஷனில் கூட வச்சு பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒயரிங் கனெக்ஷன் வந்து திரும்ப இருந்த மாதிரி கொடுக்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் கனெக்ஷன் தான். என்னென்னா மேலே வந்து இந்த இடத்துல மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா ஸ்விங் மோட்டர் கனெக்ஷன் இருக்குது. இது வந்து ஸ்விங் மோட்டரோட கனெக்ஷனு. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேன் மோட்ரு வந்து 5 wires வரும். 3 ஸ்பீடு, ஃபேஸ் நியூட்ரல், கெப்பாசிட்டி கனெக்ஷனோட வரும். அண்ட் கம்ப்ரஸர் ஆஸ் யூஷுவல் ஸ்டார்டிங் ரன்னிங் காமன் இந்த கனெக்ஷன் தான். கம்ப்ரஸருக்கு செப்பரேட் கெப்பாசிட்டர், ஃபேன் மோட்டருக்கு செப்பரேட் கெப்பாசிட்டர். கம்ப்ரஸருக்கு பார்த்திங்கன்னா 50 MFD கெப்பாசிட்டர், ஃபேன் மோட்டருக்கு பார்த்திங்கன்னா 6 MFD செப்பரேட்டாக இருக்குங்க. ஸோ நம்ம இருந்தபடியே அப்படியே கனெக்ஷன் கலர் கோடிங் எல்லாமே இருந்தபடியே கொடுக்குறோம். ஃபேன் மோட்டரோட கனெக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சு கெப்பாசிட்டி மட்டும்தான் நான் கனெக்ட் பண்ணாமல் இருக்கோம். கம்ப்ரஸருக்கு கெப்பாசிட்டரோட ரன்னிங் கனெக்ட் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டரோட காமனில் வந்து கம்ப்ரஸரோட ரன்னிங் அண்ட் ஃபேன் மோட்டரோட ரன்னிங் எல்லாத்தையுமே சேர்த்து கனெக்ட் பண்ணுறோம். ஃபேன் மோட்டரோட ரன்னிங் பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டியில் இப்போ பெரிய கெப்பாசிட்டிலேருந்து எடுத்து சின்ன கெப்பாசிட்டர் ரன்னிங் கொடுக்குறாங்க நியூட்ரலு. அண்ட் சிம்பிள் கனெக்ஷன் தான். பட் வந்து கலர் கோடிங் நோட் பண்ணலன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஆயிரும். நல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டு எது காமனாக எது ஸ்டார்டிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுலேயும் ஒயரிங் டிராயிங் இருக்குங்க. டிராயிங்கில் கலர் கோடிங்கும் இருக்குது. பட் குயிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஒரு சில மாடலில் எல்ஜியில் இந்த மாதிரி மாடல்லாம் பார்த்திங்கன்னா கனெக்ட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. கம்ப்ரஸர் கனெக்ஷனும் ஃபேன் மோட்டர் கனெக்ஷனும் செப்பரேட்டாக மேல் ஃபீமேல் கனெக்டரோட ஜாக்கோட கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜாக்கை ரிமூவ் பண்ணோம்னா செப்பரேட்டாக பிசிபி தனியாக எடுத்துடலாம். பட் இதில் அப்படி கொடுக்கல, டேரெக்டாக வந்து ஒயரிங் வந்து கெப்பாசிட்டருக்கும் பிசிபிக்கும் வருது. அதனால் கொஞ்சம் வேலை வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ ஒயரிங்லாம் கொஞ்சம் சின்ன ட்ரபுளாக இருந்தது. அது எல்லாத்தையுமே பக்காவாக செக் பண்ணிவிட்டு கனெக்டர்லாம் ரிமூவ் ஆனதெல்லாம் கட் பண்ணிவிட்டு புதுசாக வந்து லெக் அடித்து இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்ப்ளிட் ஏசிக்கும் விண்டோ ஏசிக்கும் நிறைய பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. விண்டோ ஏசியில் பார்த்திங்கன்னா போத் இன்டோர் அவுட்டோர் ரெண்டுமே வந்து ஒரே பார்ட்டிஷனில் இருக்கும். அண்ட் ஸ்ப்ளிட் ஏசி பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக இருக்குங்க. இன்டோர் தனியாக இருக்கும், அவுட்டோர் தனியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஃபேன் மோட்ரு. பட் ஸ்ப்ளிட்டில் பார்த்திங்கன்னா இன்டோருக்கு தனி ஃபேன் மோட்ரு, அவுட்டோருக்கு தனி ஃபேன் மோட்ரு, காயில் எல்லாமே செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து மீட்டரிங் டிவைஸ் வந்து அவுட்டோரில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா போத் இன்டோர் அவுட்டோர் சென்டரில் வந்து கம்ப்ரஸர் அண்ட் மீட்டரிங் டிவைஸ் எல்லாமே வந்துடும். ஒயரிங் கனெக்ஷன் பக்காவாக முடிஞ்சிங்க. ஸோ அடுத்து வந்து இருக்க மாதிரியே அசம்பிள் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரண்ட்டு கிரில் கவரை போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரூ எல்லா ஸ்க்ரூவும் பக்காவாக நான் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேங்க. அதனால் ரிமூவ் பண்ண இடத்துல எல்லாமே பக்காவாக எல்லா ஸ்க்ரூவும் போட்டாச்சு. மேலே இந்த தெர்மோகோல் பார்த்திங்களா, இது வந்து எவாப்ரேட்டர் நம்ம ரூமில் இருக்க ஏரை வந்து சக் பண்ணி திரும்ப வந்து இந்த கிரில் வழியாக நமக்கு வெளில அனுப்புங்க. அண்ட் மேலே சின்ன கவர் மாதிரி போட்டது பார்த்திங்கன்னா அது வந்து டேம்பர்னு சொல்கிறது. அவுட்டோர் ஏர் மிக்ஸ் பண்ணுற மாதிரி டேம்பர் தனியாக இழுத்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி டைப்பில் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் மேலே டாப் கவரை போட்டாச்சு. இப்போ வந்து எவாப்ரேட்டர் பார்ட்டிஷன் வந்து தனியாகிடுச்சிங்க. ஸோ இது மட்டும்தான் இன்டோர் சைடு இருக்கும். அண்ட் மீதி எல்லாமே அவுட்டோர் சைடு போயிருங்க. அந்த கிரில்லில் சொருகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த எவாப்ரேட்டர் காயிலோடு முடிஞ்சு போச்சு. எவாப்ரேட்டர் காயிலுக்கு சும்மா 1 inch வெளில இருக்கும். அண்ட் மீதி எல்லாமே வெளியில் போயிருங்க. பேக் சைடு வெளியில் வந்துடும், கண்டென்சேஷன் ஏரியாவுக்கு வந்துடும். அண்ட் ஸ்ப்ளிட் அண்ட் விண்டோ ரெண்டுமே கான்செப்ட் ஒன்று தாங்க. பட் விண்டோ ஏசிக்கு பெரிய கேப், பெரிய ஹோல் போடணும். செவத்தில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் 2 feet கிட்டத்தட்ட போடணும். பட் விண்டோ ஏசியில் சின்ன ஹோல், பைப் லைனுக்கு மட்டும் சின்ன ஹோல் போட்டால் போதுங்க. பட் ஆனால் விண்டோ ஏசி கம்பேர் பண்ணுறப்ப ஸ்ப்ளிட் ஏசியில் நிறைய பிரச்சனைலாம் இருக்குங்க. இப்போ கூட இப்போ ஏசி சர்வீஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிங்க. கிரில்லில் தூக்கி மாட்டியாச்சு. அண்ட் பர்னான ஒயர் எல்லாத்தையுமே சரி பண்ணியாச்சுங்க. ஏசி பக்காவாக ரன் ஆகுது.
அண்ட் 17 இயர்ஸ் ஓல்டு ஏசின்னு சொன்னால் என்னாலே நம்ப முடியலங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.